எல்லா பேருக்கும் பிறந்தெடுத்த எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற திருப்புறம்பியங்கிற ஊரில் இருக்கிற சாட்சிநாதேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்குள்ள தாயோட பேர் கருமண்ண செல்வி. தலவிருட்சம் புன்னகை. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். புராண பெயர் திருப்புறம்பயம். இப்போ இந்த ஊரோட பேர் திருப்புறம்பியம். இத்தலத்து இறைவனை திரு ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், அருணகிரியினரால் பாடல் பெற்றிருக்குது. முன்னைச் செய்வினை இமையில் வந்து மூடுமதலின் முன்னமே என்னை நீதியாய்க் காதலுமட நெஞ்சமே யாந்தை தந்தையூர் அண்ணான் சேவலோடு ஊட்டிப் பேடைகள் கூடிச் சேரும் அணில்பொழில் புன்னகை கண்ணே கலிழ்கண் நாறும் புறம்பயந் தொழப் போதுமே என சுந்தரர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, இத்தலத்தில் பிரளயங்காத்த விநாயகர் சதுர்த்தி தோறும் தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் போது தேன் வெளிவராது. மற்ற நாட்களில் திருமுழுக்கு இல்லை. தட்சிணாமூர்த்திக்குரிய 24 முக்கிய தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும். அகத்தியர், பிரம்மன், சனகதி நால்வர், விஸ்வாமித்திரர் முதலியோர் வழிபட்ட தலம். அரித்வாசன் எனும் அரசனுக்கு துர்வாச முனிவரால் ஏற்பட்ட சாபம் முயலகனாக நோய் நீக்கிய தலம். கோவிலுக்கு விறகு கொண்டு வந்த ஏழைக்கு இறைவன் தட்சிணாமூர்த்தி உருவாக தரிசனம் கொடுத்தார். கோவிலின் கிழக்கேயும் குளக்கரையில் திரு தட்சிணாமூர்த்தியுள்ளார். கிழக்கு நோக்கிய கோவில் வாயிலில் முற்பிரகாரத்தில் நால்வர் அகத்தியர், புலஸ்தியர், சனகர், சனாதனர், விஸ்வாமித்திரர் முதலியோர் வழிபட்ட லிங்கம் முதலியவை உள்ளன. தல விநாயகர் பிரளயங்காத்த பிள்ளையார், வெண்ணிற திருமேனி. தலப்புராணமும் உடனூலும் உள்ளனவாக தெரிந்தாலும் அச்சிப்பட்டுகள் கிடைக்கவில்லை. திருவையாறு வித்வான் வை. சுந்தரேசவண்டையார் அச்சிட்டுள்ள புறம்பாய மாலை எனும் நூலில் 10 பாடல்கள் கிடைத்துள்ளன என தெரிகிறது. இத்தலத்தோட வரலாறு என்னன்னா, பிரளயத்துக்கு புறம்பாய் இருந்தமையால் புறம் அயம் திருப்புறம்பயம் என்ற பெயர் பெற்றது. வேறு பெயர்கள் கல்யாண மாநகரம், புன்னகம் என்பர். பிரளய வெள்ளம் வந்தபோது புறம்பாய் இருந்தமையால் புறம்பயம் என்றும் பெயர். ரத்தினிவளி எனும் ஒரு வணிக குலத்து கன்னிப்பெண் தனக்கரு உறுதி செய்யப்பட்டிருந்த கணவனுடன் திருமணத்திற்கு முன் இவ்வூருக்கு வந்தாள். அப்பொழுது கணவனை பாம்பு கடித்து இறந்தமையால் அவள் வருந்தினாள். அவ்வூருக்கு வந்திருந்த திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பாடி அவளை எழுப்பினார். ரத்தினவள்ளிக்கு திருமணம் செய்து வைத்தார். இறைவன் சான்றாக நின்றளினார். இதனால் இறைவனுக்கு சாட்சிநாதர் என்ற பெயர் பெற்றார். இதற்கு வன்னிமரம் ஒரு சான்றாக உள்ளது. வன்னிமரம் 2வது பிரகாரத்தில் உள்ளது. சாட்சி சொன்ன வரலாறு திருவிளையாடல் புராணத்திலும் தலப்புராணத்திலும் வருகிறது.